சீதா இதை படிங்களேன். நினச்சிங்களா? எஸ்ஏ இம்ப்ரூவ்மெண்ட். இம்ப்ரூவ்மெண்ட்னா பண்ணிங்களா சீதா? இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்போது இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது ஒரு ஃபார்முலா இப்போ வராது. அந்த ஃபார்முலான்னு சொல்கிறத விட இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா இதெல்லாம் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட்னு கிடையாது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ எஸ்ஏன்னு வச்சுங்களேன், அது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 3 லெவல் இருக்குது. அது இம்ப்ரூவ்மெண்ட் லெவல் 1, லெவல் 2 இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது லெவல் 1 தான். அதாவது அடிப்படையாக சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். அந்த ஸ்ட்ரக்சரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பேப்பர் நான் பார்ப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த லெவல் எடுத்துருவோம். புரிஞ்சுல? இப்போ நான் மூணு லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எப்படி சொல்கிறது, எதை பண்ணணும் என்ன பண்ணணுமே தெரியாது. ஸோ நான் 3 லேயர் பிரிச்சிருக்கேன். ஓகேவா? அப்போ இது நான் சொல்ல போகிற எல்லா பாயிண்ட்ஸுமே ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். பேசிக்காக இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சொல்லுவாங்களே, நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் வச்சுங்களேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேன், ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு ட்ரெஸ் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பண்ணுவோம்ல, அடுத்த லெவல் ஆகும். ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது வெறும் பேசிக் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரிஞ்சுக்கலாம் முடியும்? எப்படி படிக்கணும், எஸ்ஏ படிக்கணும் எழுதணுமா? அது எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹிண்ட்ஸ் இருக்கும், அதை ஒரு ஹோலிஸ்டிக்காக படிக்கணும். சூப்பர். எஸ்ஏவோட ப்ராசஸ் தான் அந்த நீங்கள் எஸ்ஏ எழுத போகிறீங்க. அந்த எழுதும்போது உங்களோட ப்ராசஸ் இருக்கணும். ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் எஸ்ஏ தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் உங்களோட எஸ்ஏ பார்க்கும்போது நீங்கள் படித்து எழுத மாதிரி இருக்குது. படித்து எழுதுறது வேஸ்ட்டு. ப்ராசஸ் பண்ணணும். அதாவது நாங்கள் எழுத போகிறதுக்கான பாயிண்ட்ஸ் தேடுவோம்ல, அது என்னெல்லாம் தேடணும் எப்படி பார்த்துக்கலாம். அவுட்லைன் சொல்லுவாங்க. ஓகே, முதல்ல வழக்கமாக இப்போ நம்ம யூபிஎஸ்சி விட்டுருங்க. ஜென்ரலாக ஒரு ஆள் எஸ்ஏ எழுத போகிறாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல வந்து வாட் இஸ் எஸ்ஏ, அடுத்து யார் வந்து ஆடியன்ஸ், அப்புறம் டிமாண்ட் என்ன, இந்த 3 முக்கியம். எஸ்ஏனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அடிப்படையாக. அதுக்கப்புறம் நம்ம எழுத போகிற எஸ்ஏ யாருக்கானு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த எஸ்ஏவோட டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ நாம் யூபிஎஸ்சியாக இருக்கிறதால நமக்கு ஆடியன்ஸ் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. புரிஞ்சா? நமக்கு இது தேவையில்லை. நீங்கள் வாட் இஸ் எஸ்ஏன்னு நான் ஒரு லைன் சொல்லுவேன், அது தெரிஞ்சாலே உங்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் துரியாதெல்லாம் மாறிடும். எஸ்ஏன்றது என்னவா இருக்கும் சித்தா? சூப்பர். நம்ம புரிஞ்ச விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம எழுதுவோம்ல. எஸ்ஏ என்ன அர்த்தம்னா, சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்களா, அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் எழுதணும். ஃபுல்லாக உங்கள் ஒப்பீனியன் தான். வாட் இஸ் எஸ்ஏனா ரைட்டிங் யுவர் ஒப்பீனியன் தான் எஸ்ஏ. புரிஞ்சுல? அப்போ கடைசியிலேருந்து எண்டு வரைக்கும் உங்களோட ஒப்பீனியன் அர்த்தம் மோனிகா. உங்களோட வியூ தான். அப்போ ஒப்பீனியன் வந்து நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸில் இருக்கலாம், நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸில் இருக்கலாம். ஸோ அப்போது புரிஞ்சுல? அப்போ உன்னோட ஒப்பீனியனை நீ ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எழுத போகிறேன். புரிஞ்சா? என்ன சொன்ன புரிஞ்சா முடியும்? ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? என்னோட ஒப்பீனியன். இப்போ நான் எக்ஸாம் தரேன். COVID-19 டைமில், COVID-19க்கு அப்புறம் இந்தியாவோட எக்கனாமியில் இம்பேக்ட் எப்படி இருக்கும் நான் சொன்ன உடனே ஒவ்வொரு ஆளும் தோணிருக்கும். ஒரு ஒப்பீனியன் இருக்குமா? ஏதாவது ஒப்பீனியன் சொல்லி பார்க்கலாம். 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னென்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இதை நீங்கள் உங்களோட சிந்தனையா இல்லை வந்து ப்ரூஃபா? சிந்தனை தான். ப்ரூஃப் என்ன சொன்னால், இது எனக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ஏதாவது எனக்கு பாயிண்ட் சொன்னீங்களா? அப்போ இது வந்து தீசிஸ் சொல்லலாம், இல்லைனா ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே மைண்டில் ஹைப்போதீசிஸ் வந்துடும். அப்போ இதை நான் கரெக்டாக சொல்ல போகிறேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பாக அதிகமாகும் சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெட்டில் சர்ச் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறேன், ப்ரூவ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? டேட்டாஸ் தேவைப்படும். புரிஞ்சுல? டேட்டாஸ் தேவைப்படும். ரெண்டாவது என்ன தேவைப்படும்? எக்ஸாம்பிள்ஸ் தேவைப்படும். டேட்டா தான் ரிப்போர்ட் தானே, டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் தான். ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸ் தேவைப்படும். எக்ஸாம்பிள்ஸ்னால் லைவ் எக்ஸாம்பிள், கண்டெம்பரரி எக்ஸாம்பிளாக இருக்கலாம், இல்லை ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய 1900 ஒரு டிசீஸ் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி கஷ்டப்பட்டாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள். ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் தரலாம், கண்டெம்பரரி எக்ஸாம்பிள் தரலாம். புரிஞ்சுல? ஸோ வாட் இஸ் எஸ்ஏ? ஆமாம், ஒரு லைனை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒப்பீனியன் வந்துடும். அந்த ஒப்பீனியன் நீங்கள் ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. புரிஞ்சா? உங்கள் ஒப்பீனியன் சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து COVID-19 என்ன இம்பாக்ட் ஏற்படும்னா, என்ன சொன்னீங்க? டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக நடந்திருக்கும். இம்பாக்ட்னா நடந்திருக்குமா? நடந்துருச்சு, நடக்க வச்சுக்கலாம். அப்போது டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணுறது தான் பாயிண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு பேசிக் புரிஞ்சா? நெக்ஸ்ட் சொல்லித்தா எஸ்ஐனா என்னென்னு புரிஞ்சுல? அப்போ எஸ்ஐனா எது கிடையாது? எஸ்ஐனா ஒப்பீனியன் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதான்
எஸ்ஏ. அப்போ எது கிடையாது, நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கிறது எழுதக்கூடாது. எக்ஸ்பிளைன் தி டாபிக் கிடையாது. கோவிட்-19 என்ன, டிசீஸ் வந்துச்சு இப்படி, இந்த ஆத்தர் எப்படி சொன்னார், அவர் பர்சனில் டிசீஸ் இப்படி இருக்குது, இப்படி இந்த அப்படின்னு எல்லா இம்பாக்ட்ஸும் கிடையாது. எக்கனாமிக் இம்பேக்ட்ஸ்லாம் ஃபுல்லாக இந்த இம்பாக்ட்ஸ் எதுவும் கிடையாது. வாட் இஸ் தி இம்பாக்ட் கேட்டால் எல்லா இம்பாக்டும் எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன இம்பாக்ட் தோணுதோ ஒப்பீனியனோ அந்த ஒப்பீனியன் இருக்கிறது தான் என்னது எஸ்ஏ. ஓகே, என்னது கேட்குறேன், உங்களோட ஒப்பீனியனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்? டேட்டாஸ்னால் என்ன சொல்ல பார்க்கலாம். டேட்டாஸ்னால் ரிப்போர்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸ்னால் அது சொல்கிறேன், கண்டெம்பரரியாக இருக்கலாம், ஹிஸ்டாரிக்கலாக இருக்கலாம். அதான் எக்ஸாம்பிள்ஸ்னால் உங்களுக்கு மைண்ட் என்ன தோணுது கேட்குறேன். இதே மாதிரி நடந்த ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறது, ஹிஸ்ட்ரி போய்ட்டு எக்ஸாம்பிள் காட்டுறது, இது நடந்துச்சு. இப்போ போன மாதம் பார்த்தீங்களா அந்த ஊரில் பிரச்சனை இருந்துச்சு, நீ பார்க்கல, எக்ஸாம்பிள் லைவ்லி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள். மூணாவது ஆர்கியூமெண்ட் பண்ணணும், யுவர் ஆர்கியூமெண்ட்ஸ். புரிஞ்சுல, உங்களோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட் வழியாக உங்களோட ஒப்பீனியனை ஸ்ட்ராங் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள், இப்போ இந்த பொண்ணு வந்து போய் சொல்லி நான் சொல்லிட்டேன், அப்புறம் அதுக்கு வந்து டேட்டா யூஸ் பண்ணுறேன், எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறேன், அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணணும். ஆர்கியூமெண்ட் புரிஞ்சுல, அதாவது வழக்கமாக பேசும்போது தெரியும்ல, நான் பேசுறது புரிய முடியும் உங்களுக்கு, புரிஞ்சா? ஆர்கியூமெண்ட் என்ன புரிஞ்சா உங்களுக்கு? நீங்கள் சொல்லிவிடுவீங்க, இன்றைக்கி சாப்பாடு சரியில்லை சொல்லிவிடுவீங்க, சொல்லி முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஆர்கியூ பண்ணுவீங்க. இல்லை நல்லா தான் இல்லை அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ரீசனிங் தான். ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங் ஆர்குமெண்ட்ஸ்லாம் ஒன்று தான். புரிஞ்சுல? அப்போ ரீசனிங்ன்றது டேட்டான்னு சொல்ல முடியாது. டேட்டா வழியாக நம்ம ரீசனிங் பண்ண ஆரம்பிச்சோம். எக்ஸாம்பிளில் காமிச்சு நம்ம என்ன பண்ண ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு ஆள்கிட்ட நம்ம கரெக்டாக சொல்கிறதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பார்த்தா 4-5 ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் பேசணும். இந்த ஆர்கியூமெண்ட் இப்படி பேசுங்க, இங்கே பாருங்க இப்படி பாருங்க, இதெல்லாம் சொல்லி ஆர்கியூ பண்ணணும். ஸோ எஸ்ஏவில் நீங்கள் எஸ்ஏக்குள்ளே போய் நீங்கள் படிக்கிறீங்கனாலே இன்ட்ரோடக்ஷன் இருக்குல்ல, இன்ட்ரோடக்ஷன்லேயே இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேஜில் நீங்கள் வந்து நான் சொல்கிறது என்னென்னா அகடமிக் எஸ்ஏஸ், லிட்ரரி எஸ்ஏஸ்லாம் இருக்குது. நம்ம இந்த எஸ்ஏ கிடையாது. அதாவது வந்து ரொம்ப எஜுகேஷனலாக இருக்கணும் கிடையாது, லிட்ரரியாக இருக்கணும், இலக்கியத்தன்மை இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம பேசிக் எஸ்ஏ தான். நீங்கள் இந்த எஸ்ஏக்கு நீங்கள் போனாலே ஃபஸ்ட்டு பேராவிலே இவர் வந்து என்ன ஜஸ்டிஃபை பண்ண போகிறாருன்ற எழுதுவார். என்னோட ஒப்பீனியன் இதான் பண்ண சொல்லுவார். அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு தானே உள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு எஸ்ஏ ஃபுல்லாக அப்படிங்க அவசியம் கிடையாது. அப்போது அந்த பாயிண்ட் அவரோட ஒப்பீனியன் இருக்குல்ல, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உள்ளே போயிட்டு டேட்டா எங்கே, எக்ஸாம்பிள் எது, ஆர்குமெண்ட், அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சுல? நீங்கள் 8 பேஜ் படிக்கல, என்ன பண்ணுறீங்க? டேட்டா இருக்கா டேட்டாலாம் குறிக்க வச்சுக்கோங்க. புரிஞ்சுல? அப்போ எஸ்ஏ எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ப்ராசஸ், இந்த ஒர்க் நடக்கணும். ஓகே, மறுபடியும் கேட்குறேன். இப்போ சீதா இன்னைக்கு ஒரு எஸ்ஏ எழுத போகிறாங்க, அப்புறம் என்ன அர்த்தம்? அவங்களோட ஒப்பீனியன் சொல்ல போகிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஒப்பீனியன் சொல்ல போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக காலேஜ் சேர்றோம்ல, நம்ம காலேஜ் சேரும்போது அந்த என்ன இருக்கும்? அது சர்டிஃபிகேட் இருக்கும், பயோடேட்டா எழுதி அனுப்புறீங்களே. அதே மாதிரி இது நம்ம ஊரில் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபாரினில் போயிட்டு இப்போ யூஎஸ்ஏவோ யூகேவோ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணணுன்னா முதல்ல உங்கள்கிட்ட எஸ்ஏ தான் கேட்பாங்க. எஸ்ஏ நம்ம சொல்லுவாங்க. ஒரு எஸ்ஏ நீ ஆர்கியூ பண்ணி ஃபேவர் பண்ணி இதெல்லாம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் எஸ்ஏ பிடிச்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அட்மிஷன் பண்ணுவாங்க. இந்த எஸ்ஏல தான் உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒன்று. ரெண்டாவது, எஸ்ஏனா என்னென்னா ப்ராப்ளம் தான். என்ன புரிஞ்சா? ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராப்ளமுக்கு என்ன பண்ணுற, நீ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன், சொல்யூஷனை கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸாம்பிள், கோவிட்-19 அதிகமாக இருக்குது, எப்படி சரி பண்ணலாம், அது ப்ராப்ளம். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நீ ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறேன், இது எப்படி சரி பண்ணலாம், உனக்கு மைண்டில் வரும், நிறையா பாயிண்ட்ஸ் வரும், அது எல்லாமே சொல்யூஷன்ஸ். அப்போ அந்த சொல்யூஷனுக்கு என்ன பண்ண வழக்கம் போல டேட்டாஸ், எக்ஸாம்பிள்ஸ், ஆர்கியூமெண்ட்டு அப்படிலாம் பண்ணி முடிக்கணும். ஸோ வாட் இஸ் எஸ்ஏனா, யூ ஆர் கிவிங் ஒப்பீனியன். அது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் நீங்கள் அதை முடிக்கும்போது ஒரு தீர்வு கொடுத்தமாக இருக்கணும். என்ன தர இருக்கணும்? சொல்யூஷன் இருக்குது. ஓகே, ஒரு ப்ராப்ளம் நீ அட்டன் பண்ணுற, அது சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து இது உங்களுக்கு தெரியும், ஒரு எஸ்ஏல ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும்? இன்ட்ரோ இருக்குங்களா? இன்ட்ரோடக்ஷன் அது உங்களுக்கு தெரியும். இன்ட்ரோடக்ஷன் என்ன பண்ணுவோம்? இன்ட்ரோடக்ஷன் எஸ்ஏயோட எய்ம் என்ன? ஒப்பீனியன் சொல்கிறது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. இன்ட்ரோடக்ஷனோட எய்ம் என்ன? நிறையாவே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளம் சொல்கிறத விட எப்படின்னா சொல்லலாம். ஆனால் எய்ம் வந்து என்ன எஸ்ஏவோ எஸ்ஏ பற்றி கண்டிப்பாக எழுதணும். எஸ்ஏ எதை பற்றி பேசுகிறாங்களோ அதை பற்றி என்ன பண்ணிடணும், நீங்கள் எழுதணும். அதை பற்றி கண்டிப்பாக எழுதணும், இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். அடுத்து முக்கியமானது வந்து ஹூக்குன்னு சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹூக், இதுதான் தீசிஸ். இதுதான் என்னது? இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டீங்க. ஓகே, ஒரு 50லேருந்து ஒரு 60 வேர்ட்ஸ் எழுதிட்டு வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் பாடி ஆரம்பிப்போம்ல,
பாடியில் அர்த்தம் மெயின் அதில் தான் இருக்கும். சப்ஹெட்டிங் 1 இருக்கும், சப்ஹெட்டிங் 2, சப்ஹெட்டிங் 3, மேக்ஸிமம் 4 சப்ஹெட்டிங் தான் இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், கன்க்ளூஷன் இருக்கும். இந்த ஹூக் இருக்குல்ல, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு முடிவு பண்ணி எழுதிடும். ஃபஸ்ட்டு ஒரு எஸ்ஸே இருக்குன்னா இன்ட்ரோ இருக்கும், அதுக்கப்புறம் பாடி போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு 3-4 லைன் இருக்கும், 2 to 3 லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸ் என்னது, உங்களோட தீசிஸ், ஹைப்போதீசிஸ். அந்த ஹைப்போதீசிஸ் எப்படி இருக்குன்னா கொஸ்டின் பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ நான் இந்த ஹூக் எப்படி வந்து நம்ம உருவாக்கணுன்றதை சொல்கிறேன். இந்த 3 லைன் எப்படி உருவாக்கணும்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக. அப்போ இந்த 3 லைனை நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அந்த 3 லைனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் சப்ஹெட்டிங் 1, சப்ஹெட்டிங் 2, சப்ஹெட்டிங் 3 வரும். இதை ப்ரூவ் பண்ணிட்டேன்னு காட்டுறதுக்கு கன்க்ளூஷன் இருக்கும். கன்க்ளூஷன் எப்பவுமே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஃபியூச்சரிஸ்டிக் ஆப்டிமிஸ்டிக் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம், அதாவது பாசிட்டிவ்ன்றதை விட நீங்கள் உங்களோட சொல்யூஷன் வந்து சூப்பர்னு சொல்லணும். பயங்கரமாக கொடுத்துட்டாங்கப்பா சொல்யூஷன். ஆமாம், இதில் ஒரு ரியலியாக என்ன இருக்குது, ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. அதாவது இப்போ இதை ஃபாலோ பண்ணால் சேஞ்ச் ஆகிடும், இந்த ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகிடும்ன்றது நம்புற மாதிரி கன்க்ளூஷன் புரிஞ்சுல. அப்போ இதில் முக்கியமானதுன்னா ஹூக் தான் முக்கியம். ஓகே, இந்த ஹூக்கை நீங்கள் வந்து எழுதுறதுக்கு ஹூக்கை அர்த்தம் அடுத்து கொண்டு ஃபுல்லாக எடுத்து போகிறதுக்கான ஒரு மேல் சொல்லுவாங்க. இதை எழுதுறதுக்கு முதல்ல அவங்க என்ன பண்ணுவோம்னா, கொஸ்டின் இருக்குல்ல, கொஸ்டினில் இருக்கிற கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணி தான் உருவாக்க முடியும். நான் இது எக்ஸாம் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சொன்னோம்ல அந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நிறைய படிக்க பார்க்கலாம். லாங் டேர்ம் இம்பாக்ட்ஸ் ஆஃப் COVID-19 ஓகே, இதை பார்த்த உடனே நம்ம எஸ்ஸே எழுத போகிறோம். அப்போ எஸ்ஸே எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல ஒரு 15 நிமிஷம் உட்காந்து என்ன பண்ணுவோம், என்ன எழுத போகிறோம்னு முடிவு பண்ணணும். அதாவது உங்களோட இந்த ஹூக் ஆர்குமெண்ட் என்ன, அது முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து எல்லாம் வந்து. அதாவது உங்களுக்கு கீவேர்ட்ஸ் என்ன. அப்போ அது ஃபஸ்ட் என்ன பண்ணால் கொஸ்டினை வந்து இதில் கீவேர்ட்ஸ் எது, அதாவது எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் 2 இருக்கும். ஒன்று வந்து கீவேர்ட்ஸ் இருக்கும், கீவேர்ட்ஸ். ரெண்டாவது கான்டெக்ஸ்ட் இருக்கும். கீவேர்ட்ஸும் முக்கியம், கான்டெக்ஸ்ட்டும் முக்கியம். இப்போ கீவேர்ட்ஸ்னால் இங்கே லாங் டேர்ம் இம்பாக்ட் இருக்குல்ல, இது கீவேர்டு 1. அடுத்த கீவேர்டு எதுனா வல்னரபிள் பாப்புலேஷன் 2. முதல்ல நான் வச்சுக்கிட்டோம். அப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்மளோட ஒப்பீனியன் எதை பற்றி இருக்குதுன்னா, அப்போ வல்னரபிள் பாப்புலேஷனுக்கு லாங் டேர்ம் இம்பாக்ட் என்னென்ன இம்பாக்ட்லாம் மைண்டில் வந்துடும். அடுத்து கண்டெக்ஸ்ட் எதுனா COVID-19. இதை முடிவு பண்ணிடும். புரிஞ்சா, இது கண்டெக்ஸ்ட்டு, இது கீவேர்டு 1, இது கீவேர்டு 2. இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுல, இன்னைக்கு லாங் டேர்ம் டிஃபரன்ஸ் ஜென்ரலாக நிறையா வந்துட்டே இருக்கும். அப்போ கீவேர்டையும் கண்டெக்ஸ்ட்டையும் நீங்கள் சேர்க்கும்போது சில பாயிண்ட்ஸ் வரும். அது ஒரு உங்களோட ஆர்குமெண்ட்ஸ், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகேவா, வேறு எழுதலாமா? எக்ஸாம்பிள் கீவேர்டு 1 என்னது, ஓகே, லாங் டேர்ம் இம்பாக்ட் ஆஃப் கோவிட் வச்சுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு இப்போ நான் ஒரு டென்ஷன் டைம் தரேன். அப்போ முக்கியமான ஆமாம், ஒரு டென்ஷன் டைம் தரேன். ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்கள். நல்லா கவனிங்களேன். இப்போ நான் வந்து கீவேர்டு 1 தான் போட்டிருக்கேன். உங்கள் மைண்டில் இது வரக்கூடாது, 2 வரக்கூடாது. அதேமாதிரி இப்போ உங்களுக்கு லாங் டேர்ம் இம்பாக்ட், அப்போ நீங்கள் இந்த கீவேர்டையும் கண்டெக்ஸ்ட் தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி எழுதணும். புரிஞ்சுல. அதேமாதிரி இப்போ ஒரு உங்களுக்கு லாங் டேர்ம் இம்பாக்ட் வந்து மைண்டுக்குள்ளே வரலன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை விட்டுருங்க, இம்பாக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எல்லா இம்பாக்ட் லிஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ COVID-19னால ஒரு கண்ட்ரி என்னென்ன இம்பாக்டில் ஏற்படும், ஜென்ரலாக வந்து எக்கனாமிக் இம்பாக்ட்டு, பொலிட்டிக்கல் இம்பாக்ட்டு, சோஷியல் இம்பாக்ட். இது மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இப்போ இது கீவேர்ட்ஸ் தானே சைடில் வச்சுக்கலாம். இப்போ எக்கனாமிக் மென்டல் ஆகும் டைம் சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வெயிட்டியா ஸ்லோ டவுன் ஆகும், எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகுமா? அடுத்து ஒரு டென்ஷன் தவிர எக்கனாமிக் இம்பாக்டில் ஒரு 3 பாயிண்ட்டு, பொலிட்டிக்கல் இம்பாக்டில் ஒரு 3 பாயிண்ட்டு, சோஷியல் இம்பாக்டில் 3 பாயிண்ட். இது எல்லாமே கீவேர்டு 1க்கா கீவேர்டு 2க்கா? 1க்கு தான். ஓகே, யூஸ்வல் நீங்கள் சொல்லுங்கக்கா. சோஷியல் இம்பாக்டில் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். ஓகே, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது உங்கள் பாயிண்ட். நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். சோஷியலில் சொல்லுங்கள், எக்கனாமிக் சொல்லுங்கள், பொலிட்டிக்கல் சொல்லுங்கள். பாவர்ட்டியில் வருது டைம் சொல்லுங்கள். எங்கே இருக்குது எக்கனாமி? சரி, பாவர்ட்டி எக்கனாமி. நீங்கள் சொல்லுங்கள். நான் சோஷியல் தான் கேட்டேன். சோஷியல் பாயிண்ட் சொல்லுங்கள். எழுதிட்டீங்களா எதுலையா? ஏன் ட்ரஸ்ட் இருக்காது? டக்குன்னு சொல்லுங்கம்மா. ட்ரஸ்ட் எப்படி சொல்லுங்கள், மைண்டில் இமேஜின் பண்ணல. சொசைட்டி ஏன் டிவைட் ஆகுதுன்னு கேட்குறேன். இன்இக்வாலிட்டி வர்றதால. அது இன்இக்வாலிட்டி எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். ஜென்ரலாக இன்இக்வாலிட்டி இருக்குது இந்தியாவில். இப்போ கொரோனா கோவிட் இன்இக்வாலிட்டி சொல்கிறீங்க. அதான் என்ன கேட்குறேன். என்ன இன்இக்வாலிட்டி? சரி சொல்லுங்கள், டைம் ஆகுது. சரி, வேறு பாயிண்ட் சொல்லுங்கள். அதாவதுங்க நீங்கள் சொல்கிற எல்லா பாயிண்ட்டும் கரெக்டுங்க. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியணும்ல. இன்இக்வாலிட்டி ஜென்ரலாக சொல்லலாம் தானே, அதே கோவிட் சொல்கிறீங்க, ஜென்ரலாக சொல்லலாம் தானே. ஸோ இந்தியாவோட சோஷியல் ப்ராப்ளம்ஸில் இன்இக்வாலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் என்ன பாயிண்ட் சொன்னீங்க, நான் ட்ரஸ்ட் கிடையாது தான், அர்பன்லேயே ட்ரஸ்ட் இருக்காது தான். COVID-19ல் வர்ற பாயிண்ட் சொல்லுவீங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஃபீமேலுக்கு கேர்ள்ஸ்
கேர்ள்ஸ் எஜுகேஷன் வந்து கர்வ் ஆகுதுனால மேரேஜ் பண்ணிப்பாங்க சீக்கிரம். இப்போது இதில் சோஷியல் சொல்கிறீங்களா? சரி, ஓகே. மேரேஜ் நடக்குது. ஜெய். அடுத்து பொலிட்டிக்கல் சொல்லு. ஓகே, பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட். ஓகே, சூப்பர். அடுத்து கவர்னன்ஸ் வந்து கம்மியாகிடும். கவர்னன்ஸ் கம்மியாகிடும். ஓகே, அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். பொலிட்டிக்கல் சொல்லி பார்க்கலாம். டெமோக்ரஸின்ற கான்செப்ட் வந்து டெமோக்ரஸி இது வேறு. ஹை ஸ்டேட்டஸ் பீப்புள் டாமினேட் பண்ணுறாங்க. ஓகே, டாமினேட் பண்ணுறாங்க. ஓகே, இது எக்கனாமிக்ஸ் சொல்லி பார்க்கலாம். மைக்ரேஷன் லேபர் வந்து வச்சுக்கணும். மைக்ரேஷன் லேபர். ஆன்லைன் மோட் அதிகமாகுது. ஆன்லைன் மூலம் அதிகமாகுது. நீங்கள் சொல்லுங்கள். பீப்புளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபஸ்ட் ஏரியா ஆச்சுல. நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டு தான். ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு எஸ்ஏல இம்பாக்ட் எழுத பரவாயில்ல, எஸ்ஏ எழுத பரவாயில்ல, பேராகிராஃப்ஸ் மேக்ஸிமம் ஒரு 6க்கு மேலே எழுத முடியாது. இம்பாக்ட் தான் எழுத முடியாது. ஒரு 6-7க்கு மேலே எழுத முடியாது. அப்போ அந்த 6-7மே ரொம்ப பழமையாக இருந்துச்சுன்னா, அது உங்கள் மைண்டு வந்து இப்போ இன்இக்வாலிட்டி இருக்குது தானே. உங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, புது வகையான இதை கண்டுபிடிக்கணும். என்ன சொல்கிற புரிச்சுல, புதிய ப்ராப்ளம் இருக்குது, புதிய இம்பாக்ட் உருவாயிருக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் என்ன அட்வான்ஸாக இருக்கும். இப்போ இவங்களும் என்ன இருக்கிறாங்கன்னா இன்னும் கேட்டுக்கிறாங்க, நீங்கள் அதே தெரியுங்கன்னா அதே தெரியுங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் புதுசாக யோசிக்கலாம். ஓகே, என்ன சொல்ல புரியுதா? அதாவது நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ வந்து எக்கனாமிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடக்குதா? மைக்ரேஷன் நடப்பாங்க. மக்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க வேலை தேடுறதுக்கு. இப்போ கோவிட் டைமில் அவங்க ஊருக்கு திரும்பி வந்துடுறாங்க. அவங்க திரும்பி வரும்போது அவங்க வேலை கிடையாமல் போயிடுதா? அப்போ ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஆகுது. அக்ரிகல்ச்சர் லேபர் அதிகமாகிட்டு இருக்குது. திடீர்னு நேற்று வரைக்கும் விவசாயத்தில் கம்மியாக இருந்தாங்க. இப்போ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் விவசாயம் வேலை தான் இருக்கும், அதனால் அதிகமாகிட்டு இருக்கு. புரிஞ்சுல? அப்போ ஊருக்கு வராங்களா, ஊருக்கு வரும்போது கேஸ்ட் சிஸ்டம் ஆகும், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாகும். எல்லா கிராமத்துக்கும் திரும்புகிறாங்க. கேஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட் தான் இல்லையா? பொலிட்டிக்கலில் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம்? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட்ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமானது, இந்த இம்பேக்டில் வந்து கண்டிப்பாக ஆட்சியை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் ஓட்டிங் பட்டன் இருக்குல்ல, ஓட்டிங் பட்டன் மாற வாய்ப்பு இருக்குது. நம்மளை கரெக்டாக பார்த்துக்கல, ஓட்டிங் ஸ்ட்ரக்சர் மாற வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து அதாவது நீ கொடுக்குற பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு எஸ்ஏ படிக்கிறாங்கன்னா புதிய வகையான இம்பேக்ட் நீங்கள் சொல்லணும். இது பழசு தான், நான் இருந்தாலும் ஓகே ஆமாம் இல்லை இந்த பாயிண்ட்டு கரெக்டாக நியூஸில் வச்சுல அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுல? ஓகே. எக்கனாமிக் இம்பேக்டில் கவர்மெண்டோட சப்சிடி அதிகமாக சொல்லலாமா? சொல்லலாம். எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன சோஷியல் என்ன சொல்லலாம்? டொமஸ்டிக் வயலன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே. முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து நம்மளோட எய்ம் என்னது? பெண்கள் வேலைக்கு தான் போகணும். ஸோ வேலைக்கு போயிட்டு இருந்த பெண்கள் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் தனி, மறுபடியும் பெண்கள் வீட்டுக்குள்ளே வர்றது மாதிரி ஆகிடுது. ஓகே, அப்போ அதுவும் எழுதணும் நம்ம. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வாட்ச் பண்ணணும். இதெல்லாம் வந்து இப்போ நீங்களாம் யோசிக்கும் போது இந்த பாயிண்ட்ஸ் வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இம்பாக்ட் நெட்டில் போய் தேடி எந்த இம்பாக்ட் சூப்பராக இருக்கோ அதை என்ன பண்ணி லிஸ்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுல? ஸோ ஃபஸ்ட்டு கீவேர்டுக்கான பாயிண்ட் வந்துருச்சு. ஏன்னா வந்திருக்கு சோஷியலில் ஒரு அப்போ இனிமேல் இதை அடிச்சிடணும். இது தேவையில்லை. இதில் ஒரு 3 பாயிண்ட் சூஸ் பண்ணி பார்க்கலாம். 5 சூஸ் பண்ண முடியும். ஒரு 5 சூஸ் பண்ணுமா? ரிவர்ஸ் மைக்ரேஷன், நெக்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் 2, ஓட்டிங் சிஸ்டம் வந்து ஓட்டிங் பட்டன் மாற வருது 3, வேறு கேஸ்ட் சிஸ்டம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதா? ஓகே 4, வேறு கவர்மெண்ட்டோட சப்சிடிஸ் அதிகமாக. ஓ வேறு. ஸோ இந்த 5 படம் வந்துருச்சுல. ஃபஸ்ட்டு வந்து அப்போ நம்ம எழுத போகிறது இதுதான் முடிவு பண்ணுவோம். ஓகே. அடுத்த கீவேர்ட் என்னது? செகண்ட் கீவேர்ட் என்னது? வல்னரபிள் பாப்புலேஷன். இப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே யாரெல்லாம் வராங்க? வராங்க உமன், அடுத்து ஓல்ட் ஏஜ் பீப்புள், அடுத்து சில்ட்ரன்ஸ், அப்புறம் மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ், அடுத்து அப்புறம் டிசபிலிட்டிஸ். ஓகே, அதுக்கு ஒரு டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறோம். டெய்லி வேஜஸ் இவ்வளோதான். அப்போது அப்போ இதில் வந்துச்சுல, இதையும் மேலே இருக்குல்ல ஃபஸ்ட் கீவேர்ட்ஸில் என்ன சொன்னீங்க? அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் சொன்னீங்க, கேஷ் சொன்னீங்க, அப்புறம் வந்து எக்கனாமிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக சொன்னீங்கல்ல. இதையும் மேட்ச் பண்ணி தான் நீங்கள் எழுத போகிறீங்க ஏதாவது. ஓகே. இப்போ உமனுக்கு பிரச்சனை இருக்கா? அப்புறம் எழுதலாம். அது வந்து உமன் பேட்ரியாரிக்கு அதிகமாக சொல்லலாமா? பேட்ரியாரிக்கு. அப்புறம் அன்எம்ப்ளாய் அதிகமாக சொல்லலாமா? அன்எம்ப்ளாய்மெண்ட் யாருக்கு பாதிப்பு ஏற்படும்? டெய்லி வேஜஸ்க்கு பாதிக்கப்படும். ஓகே, என்ன சொல்கிற புரிச்சுல? அப்போ இந்த 2 கீவேர்டை நீங்கள் எழுதி வாழ வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ட்ஸில் இருந்து என்ன சூஸ் பண்ணி ஒரு 5 இம்பாக்ட் என்ன பண்ண போகிறீங்க? எழுத போகிறீங்க. ஓகே. எல்லாத்தையுமே எழுதலை, சாம்பிளுக்கு இருக்குது. ஓகேவா?
இப்போ சில்ட்ரன் சொன்னீங்கல்ல, சில்ட்ரனோட ப்ராப்ளமாக இருக்கும் எஜுகேஷனாக இருக்கும். உங்களோட ப்ராப்ளம் டொமஸ்டிக் வயலன்ஸ். மார்ஜினல் செக்ஷன் வந்து கேஸ்ட் ப்ராப்ளம், டெய்லி வேஜஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். நான் சும்மா நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த 4 வேர்ட்ஸுமே சேர்த்து ஒரு லைன் எழுதிடணும். எங்கள் இன்ட்ரடக்ஷன் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஹூக் இதுதான். அதாவது வந்து கோவிட்-19 டைமுக்கு அப்புறம் இந்தியாவில் இம்பாக்ட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம வந்து இம்பாக்ட் பார்த்தோன்னா சைல்டோட எஜுகேஷனு, அப்புறம் என்ன பண்ணலாம், உமனோட டொமஸ்டிக் வயலன்ஸ், மால் செக்ஷனோட கேஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ், அப்புறம் டெய்லி வேஜஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே அதிகமாகுது அப்படின்றதுலாம் இது ஃபஸ்ட்டு ஒரு லைன் எழுதிடணும். இது எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே வார்த்தை என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், இடியம்ஸ் ஃப்ரேசஸ்லாம் போட்டு இன்னும் டெவலப் பண்ணலாம். எப்படின்னா ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் ஆஃப் என்ன சொல்லலாம், கேஸ்ட் இன்ஸ்டியூஷன் அண்ட் பேட்ரியார்கி மறுபடியும் ரீபார்ன் ஆகிருக்கு, அதை பார்த்து சரி பண்ணணும். அதே மாதிரி வந்து தன்னோட டெய்லி வேஜ் லைஃப் நம்பி இருக்கவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாதிரி எழுதிட்டீங்களே, அப்போ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ உங்களோட ஒட்டுமொத்த எஸ்ஏலையும் இதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதை ப்ரூவ் பண்ணி வருவாங்க. சைல்ட்ஸ் எஜுகேஷன் ரெடி முட்டுவீங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட ஒப்பீனியன் என்னது, சைல்டு எஜுகேஷன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா, பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு பேரா என்ன பண்ண போகிறீங்க, ஆமாம் அதான் இடம் எழுதுவீங்க. டேட்டாஸ் எக்ஸாம்பிள்ஸ், உங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்து முடிஞ்சு போச்சு. மேக்ஸிமம் இப்போ எத்தனை ஒரு 30 நிமிடம் வராது. அடுத்து பேரா போயிடுறீங்க. அடுத்துல என்னது, உமனோட டொமஸ்டிக் வயலன்ஸ். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்களோட டேட்டாஸ் கொடுத்து முடிஞ்சுறீங்க. புரிஞ்சுல? எஸ். எஸ்னா அவ்வளோதான். அப்போ எத்தனை பேரா வரும்னு தெரிஞ்சிடும். இன்ட்ரடக்ஷனில் என்னோட எஸ்ஸை இன்ட்ரோ பண்ண போகிறேன். கோவிட்-19 டைம் எல்லாம் இருக்குன்னு புக் போட்டாச்சு. இதில் ஒவ்வொரு வாரத்தையும் ஒரு 5 பேரா எழுதிட்டு கன்க்ளூஷன் பண்ணுறீங்க. இது எல்லாத்தையும் மாற்ற முடியும், கன்க்ளூஷன் முடிச்சிடுறது. இதுதான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபஸ்ட்டில் இப்போ எஸ்ஏல நீங்கள் எடுத்த உடனே ரிச்சாக இம்ப்ரூவ் பண்ணுறது. ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எனக்கு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சா, இன்ட்ரடக்ஷன் வந்துருச்சா, எனக்கு என்னோடய ப்ராப்ளம் யோசிக்க முடியுதா, என்னோட ஒப்பீனியன் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஒவ்வொன்றா என்ன பண்ணுவீங்க, ஆமாம் இன்னொரு எக்ஸாம் தரங்க. இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லை இருக்கிற கீவேர்ட்ஸ் பண்ண முடியும், கான்டெக்ட் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பற்றி நம்ம நல்லா முடிச்சாச்சு. இப்போ இதான் ஒரு 5 பேப்பர் வச்சுக்கலாம். இதான் எஸ்ஏ பேப்பர்னா இன்ட்ரோ இதை போகிறோம், ஒரு பேஜ் போயிடும். இங்கே ஹூக் போட்டுருவீங்க, அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் ஒரு இம்பாக்டாக எழுதி. அப்போ இது ரொம்ப ஈஸி. ஓகே, அப்போ நீங்கள் எப்போயும் என்ன பண்ணால நெட்டில் போயிட்டு ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஹெட்டிங்கை போட்டு கீவேர்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க. புரிஞ்சுல, டேட்டாவை எடுத்து கால் பண்ணிக்கணும். அது அப்படியே எது பண்ணி தான். அடுத்தது இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் இருக்குல்ல, இன்ட்ரடக்ஷன் இப்படிலாம் தரலாம், உங்களுக்கு தெரியும் இப்படி தரலாம். ஒன்று வந்து ஸ்டாட்டிஸ்டிக்காக தரலாம், ஸ்டாட்டிஸ்டிக்கே கொடுத்து. ஆனால் முக்கியமானது என்னென்னா, இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் ஸ்டாட்டிஸ் தரீங்கன்னா இது வரைக்கும் யோசிக்க முடியாத ஒன்று இருக்கும். வேர்ல்டு பேங்க் ஒரு சொன்னிச்சு, என்ன வழக்கம் சொல்லுவாங்கள்ல, ஜிஎஸ்ல எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட இது அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும். இப்படி சொல்லணும், ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லணும் இன்ட்ரடக்ஷன். புரிஞ்சுல, யாரும் சொல்லாத மாதிரி ஒன்று சொல்லணும். அது வந்து நாம் இப்படி திங்க் பண்ணலையே, வேறு மாதிரி திங்க் பண்ணாமல் யோசிக்கணும். இன்ட்ரடக்ஷன் ஒரு வேளை நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்தீங்கன்னா ஓகே, இன்ட்ரடக்ஷனாக அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்தும் பண்ணலாம். ரெண்டாவது இது பண்ணலாம், நெரேட்டிவ் பண்ணலாம், நெரேட் பண்ணலாம். இப்படிலாம் வந்து இருக்குது, இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, நெரேட் பண்ணலாம். அது ஸ்டோரி வச்சுக்கலாம், அவங்க இதை வச்சுக்கலாம். மூணாவது கொட்டேஷன், கோட் பண்ணி விஷயம் கொண்டு வரலாம். ஒரு பெரிய கோட் கொண்டு வந்து அந்த கோட்டில் என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம், கரெக்டாக கொண்டு வரலாம். ட்ரை பண்ணுவேன், பார்க்காதீங்க. இல்லை அதான் நெரேஷன்லேயே வந்துடும். நெரேஷன் லெவலில் வந்து டிஸ்கிரிப்டிவாக இருக்கலாம், போயமாக இருக்கலாம், அவங்க இஷ்டம். வேறு லாஜிக், இன்னும் அதெல்லாம் முக்கியமானது வந்து லாஜிக் சொல்லலாம். கொஸ்டின்ஸ்னாலே எழுதுவாங்க, என்ன ஆக போகுது, இவ்வளோ இருக்குது, என்ன ஆகுது, நல்ல கொஸ்டின் எடுத்துருவாங்க. இந்த கொஸ்டின் தான் நீ ஆன்சர் ஒரு குரூப்பில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த நீ கீவேர்ட் எடுத்து வச்சிருக்கல, அதை பற்றி நம்ம அப்புறம் எடுத்துக்கோ வந்து எழுத போகிறேன். ஓகே, நான் அடுத்த கொஸ்டின் தரதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அந்த ஹூக்குன்னு சொல்கிறோம்ல, அது என்னென்னு புரிஞ்சா உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி கிளாஸில் மைண்ட் செல்ஃப் ஞாபகம் இருக்கா, மைண்ட் செல்ஃப் எக்ஸாம்பிள் பாவர்ட்டின்னு ஒரு கொடுத்துட்டாங்க. பாவர்ட்டின்னு சொன்ன மைண்ட் என்னெல்லாம் வருதோ அதில் எழுதி போகல, ஞாபகம் இருக்கா. மேன் வருது, உமன் வருது, ட்ரீ வச்சுக்கலாம், ஃபாரஸ்ட் வச்சுக்கலாம், வேறு என்னது, லேண்டு, வேறு ஃபுட்டு, வேறு நியூட்ரிஷன், வேறு ஸ்கூலு. புரிஞ்சுல, இதில் எது முக்கியமானதோ இப்போ ஸ்கூல் வச்சுக்கலாம், ஃபுட் வச்சுக்கலாம், மூணு வச்சுக்கலாம். இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு லைன் உருவாக்குறோம்ல. இந்தியாவில் இந்த காலத்தில் பாவர்ட்டி எப்படி இருக்குன்னா, எஜுகேஷனல் பாவர்ட்டியாக கூட அதிகமாக இருக்குது. கோவிட்-19 கிரியேட்ஸ் தி எஜுகேஷனல் பாவர்ட்டி சொல்லலாம், அப்படி சொல்லலாம்ல. அப்போ அந்த மாதிரி லிங்க் பண்ணி அதான் ஹூக் நடக்கும். உங்களோட மைண்டில் வர எல்லா கீவேர்ட்ஸுமே அழகாக லிங்க் பண்ணி கொடுத்துட்டு அதை பற்றி எழுதுறது தான் என்னது. கொஸ்டின் படிங்க சீதா. In a country well governed, poverty is something to ashamed of. புரிஞ்சுல,
நல்லா வெல் கவர்ன் கண்ட்ரியாக இருக்கும்போது அந்த கண்ட்ரியில் பாவர்ட்டின்றது ஒரு ஷேம். இன் a country badly governed, wealth is something to be. ஓகே, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல எஸ்ஏனா இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணிடுறேன். டோன்ட் சொல்லுவாங்களே, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஏல ஐன்னு போட்டு வருது, வீன்னு போட்டு வருது இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்து மோஸ்ட்லி பாசிவ் சென்டென்ஸ் இருக்கக்கூடாது. ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, ஆக்டிவ் சென்டென்ஸ், பாசிவ் சென்டென்ஸ். ஆக்டிவ் சென்டென்ஸ் டேரெக்டாக இருக்கும், சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டில் இருக்கும், டேரெக்டாக பேசுவோம், சப்ஜெக்டோட பேசணும். பாசிவில் வந்து பைக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வரும், இவரால் செய்யப்பட்டது வரும்ல, பாசிவ் என்ன கூடாது, வரக்கூடாது. இதெல்லாம் டோன்ட் சொல்லலாம். மூணாவது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதக்கூடாது, சென்டென்ஸ் பெருசாக புரியாத முறையில் எழுதக்கூடாது. நாலாவது முக்கியமானது பேராகிராஃப் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இந்த அதாவது வந்து இது இம்ப்ரூவ்மெண்ட் நம்பர் 1 சொல்கிறேன். ஃபஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் தவிர்த்துருங்க, ஐவி போடாமல் எழுதுங்க. ரெண்டாவது டேரெக்டாக பேசுங்க, சப்ஜெக்ட் மேட்ச் பேசுங்க. மூணாவது காம்ப்ளெக்ஸ் எழுதாதீங்க, சிம்பிளாக எடுத்துங்க. சிம்பிள் என்ன எடுத்துங்க. அடுத்தது பேராகிராஃப் ரொம்ப பெருசாக்காதீங்க. புரிஞ்சா? இது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி அடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரு எத்தனை வார்த்தை இருக்கலாம்? ஒரு 100லேருந்து 150 இன்ட்ரு இதில் வருங்க. 250 வேர்ட்ஸ்லேயே 10% வரும். 250 வேர்ட்ஸ்லேயே 15% வரும். அதே 40 எழுதுவோம்ல. இன்ட்ரோவில் எஸ்சி தானே இருக்குது, இன்னும் அதிகமாகல. இன்ட்ரோவில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 100லேருந்து 150 இருக்கணும். கன்க்ளூஷனில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், 150 to 200 இருக்கலாம். ஏன்னா நீ சம்மரைஸ் பண்ண போகிறேன், உன்னோட பாயிண்ட் சொல்ல போகிறேன், மாற்ற போகிறேன். பாடி தான் மிச்சம் இருக்குதுலாம், 600 to 700 வேர்ட்ஸ். புரிச்சுல? 250 வேர்ட்ஸ்னால் ஒரு 50 மார்க். எத்தனை பேஜ் எழுதுவோம் ஒரே வருஷத்தில்? 1 2 3 எழுதுவோம், 250 வேர்ட்ஸு. அப்போது 600 சொல்லலாம், 600 to 700. ஒரு 250 வேர்ட்ஸில் எத்தனை வேர்ட்ஸ் வருது? 250 பை போட்டால் 250. 600 மெயின் பாடி 600 வேர்ட்ஸுங்க. 250 வேர்ட்ஸ்ன்றது ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க. எத்தனை கொஸ்டின் வருதுன்னு அர்த்தம்? 3 தான் மேக்ஸிமம். அப்போ 3 கொஸ்டின் எழுதுற மாதிரி தான். புரிஞ்சுல? அப்போ 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் மாதிரி அவன் என்ன பண்ணணும், ஒரே எஸ்ஸேவை 3 கொஸ்டின் 3 டைமென்ஷனில் பிடிச்சாலே ஆன்சர் பண்ணி முடிச்சுக்கலாம். புரிஞ்சா? ஒவ்வொரு டைமென்ஷனும் 250 வேர்ட்ஸில் முடிக்கிறதா பாருங்கள். 250 வேர்ட்ஸில் முடிக்கிறதா பாருங்கள். ஓகே, அந்த ஒரு டைமென்ஷன் 2 சப்டிவிஷன் தமிழ்டே போட்டுருக்கு. புரிஞ்சுல? எல்லாத்தையும் எழுத முடியாது, அக்கா சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்துங்க. இந்த கொஸ்டினில் கீவேர்டு எது, கான்டெக்ஸ்ட் எது சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீவேர்டுன்ற கண்டெக்ஸ்ட்ன்றது எதை பற்றி பேசுகிறோமோ அது கண்டெக்ஸ்ட். கீவேர்டுன்றது அந்த கண்டெக்ஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வரும். புரிஞ்சுல? COVID-19 அப்படின்ற கண்டெக்ஸ்ட். இம்பேக்ட், ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட், லாங் டேர்ம் இம்பேக்ட், உமன் இம்பேக்ட், அதெல்லாமே என்னது கீவேர்ட்ஸ். அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதில் கண்டெக்ஸ்ட் எது, கீவேர்டு எது. இதில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். கீவேர்ட் சொல்லுங்கள். கீவேர்டு வெல் டெவலப்டா, வெல் கவர்ன்டு கண்ட்ரி. ஓகே, பேட்லி கவர்ன்டு. ஓகே, சரி. கீவேர்ட்ஸ் நம்ம அர்த்தம், அதாவது கண்டெக்ஸ்ட் புரிஞ்சுல, எதை பற்றி பேச போகிறோம் அது வந்து கண்டெக்ஸ்ட். அது எந்த சூழலில் பேச போகிறோம். கீவேர்ட்ஸ்னால் அதில் என்ன கேரக்டர் பேச போகிறோம். ஓகே, இதில் இப்போது கீவேர்டு முடிச்சுட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணுறது தான். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த சென்டென்ஸ்லையுமே 2 விஷயத்தை பேசுகிறாங்க. ஒன்று வந்து கவர்னன்ஸை பற்றி பேசுகிறாங்க, கரெக்டாக, குட் கவர்னன்ஸ், பேட் கவர்னன்ஸ். ஆனால் பேசுகிறது கவர்னன்ஸ். இன்னொன்று பாவர்ட்டி, வெல்த்து. ஓகே, அப்போ நீங்கள் பாவர்ட்டி இல்லை வந்து வெல்த் ஏதாவது ஒன்று கீழே எடுத்துக்கலாம், கூட எக்ஸ்ட்ரா கவர்னன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கவர்னன்ஸ், வெல் கவர்னன்ஸ் போட்டுக்கிட்டு கண்டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணிக்கலாம், பாவர்ட்டி போட்டுக்கலாம். ஓகே, நான் சொல்ல போதா புரியல? எஸ். என்ன விஷயம்னா கண்டெக்ஸ்ட்னாலே அந்த இடத்துக்கு பொதுவாக இருக்கணும். ஓகே, சரி. என்ன பண்ணலாம், கீவேர்ட் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம், வெல் கவர்னு, பேட் கவர்னு போட்டுக்கலாம். இல்லை கவர்னன்ஸும் பாவர்ட்டி ஒரு எடுத்துக்கலாம். எது மோஸ்ட் இம்பார்ட்டன், பாவர்ட்டி எடுத்துக்கலாம். கண்டெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? சரி, கண்டெக்ஸ்டே போட்டுக்கலாம். சரி, இதை போட்டு கீவேர்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ உங்கள் ஆங்கிள் இது இருக்குது. ஓகே, நான் என்ன சொல்லலை. ஓகே, உங்கள் ஆங்கில் பார்த்தோன்னா வெல்த், பாவர்ட்டி எடுத்துக்கிட்டீங்க கண்டெக்ஸ்ட்டாக. கீவேர்டு வந்து குட் கவர்னன்ஸ், பேட் கவர்னன்ஸ் சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம முடிவு பண்ணணும், நம்ம ஒப்பீனியன் முடிவு பண்ணணும். எக்ஸாம்பிள் பாவர்ட்டி வச்சுக்கலாம். கண்டெக்ஸ்ட்டாக பாவர்ட்டி வருது, பாவர்ட்டி ஒரு குட் கவர்னன்ஸ் கண்ட்ரிலேயும் வருது, பேட் கவர்னன்ஸ் கண்ட்ரிலேயும் வருது வச்சுக்கலாம். என்ன காரணம் இருக்கும், ட்ரை பண்ணு. நல்லா கவர்ன் பண்ண கண்ட்ரிலையுமே பாவர்ட்டி இருக்குது. அதுக்கு பாவர்ட்டி இருக்கான்னு முடிக்கலாம், இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு என்ன காரணங்களுக்கு 3 காரணம் இருக்குது. பேட் கவர்னன்ஸ் கண்ட்ரிலையும் பாவர்ட்டி இருக்குது, அதுக்கு என்ன காரணம் இருக்கும், 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது இல்லாமல் பாவர்ட்டி இருக்குது, குட் கவர்னன்ஸ் கண்ட்ரிலேயே பாவர்ட்டி இருக்குது. காரணம் ஒரு 2 காரணம் இல்லை. நீங்கள் சொன்ன காரணம் சொல்லுங்கள், என்ன சொன்னீங்க?
பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அப்போ அதை வந்து மேனேஜ் பண்ண முடியல, பாவர்ட்டி இருக்குது. அப்போ ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஃபண்டு வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகணும். அப்போ வந்து இன்க்ளூசிவ் சொல்லலாமா, மார்ஜினல் செக்ஷனுக்கு போயிட்டு சேரல, ஃபண்டு வந்து அடிக்கட்டாக போய் சேரல, அப்போ குட் கவர்னன்ஸ்க்கு இந்த பிரச்சனை வரலாம். ஓகே, அடுத்து நீங்கள் பாயிண்ட் ஆகிட்டேன். அடிக்கேட் ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குது, அதான் ரிசோர்ஸ் தான் காசு வச்சுக்கலாம். ஓகே, ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கு வச்சுக்கலாம். கிளைமேட் சேஞ்ச் வந்து எஸ்கேபிசம் ஆகிடும், ஃபுல்லாக ஆகிடும், கடைசி வைக்கலாம். அது மெயினாக அது இருக்கும். இந்தியா குட் கவர்னன்ஸாக இருக்குது, இருந்த பட்சமும் பாவர்ட்டி இருக்குது. என்ன காரணம் பார்த்தா பாப்புலேஷனுக்குள்ள ஒரு 4 பாயிண்டாக சொல்லிக்கலாம், இன்னும் நல்லா யோசிக்கலாம். மேக்ஸிமம் என்ன இருக்கும்னா என்ன இருக்கும், கரெக்டாக போய் மார்ஜினல் செக்ஷனுக்கு போய் இன்க்ளூசிவாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு காரணம் இருக்கலாம். ஓகே, அது இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. முதல்ல நீங்கள் அடுத்து சொல்லுங்கள். பேட் கவர்னன்ஸில் பாவர்ட்டி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்ன இருக்கும்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கரப்ஷன் இருக்கும். அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். டைம்லி செட்டில்மெண்ட் இல்லை. அது வந்து இதில் வரும் தானே. குட் கவர்னன்ஸு ஒரு பாலிசிலாம் இருக்குது, ஆனால் போய் சேர மாட்டேங்குது டைம்லி. பேட் கவர்னன்ஸ் நீங்கள் பேட் சொல்லுங்கள். கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணல, ப்ரையாரிட்டி. சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். பட்ஜெட்ரி வந்து சரி, பட்ஜெட் போடுறது இன்னும் ஒரு 3 seconds டைம் தர யோசிங்க. நீங்கள் சொல்ல முடியும். பேட் கவர்னன்ஸ் பாயிண்ட் சொல்லுங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இல்லை. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ஒருத்தவங்களுக்கே சொல்லலாமா. அப்போ வந்து பேட் கவர்மெண்ட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்காது. அப்போ அதை க்ரோனிக் கேபிட்டலிசம் சொல்லலாம். க்ரோனிக் கேபிட்டலிசம், அதாவது வெல்த் வந்து ஒரு ஆள்கிட்டே சேர்ந்துட்டு இருக்கு சொல்லலாமா. ஓகே, நீங்கள் சொல்லி வச்சுங்களேன். பேட் கவர்னன்ஸில் அக்ரிகல்ச்சர் கரெக்ஷன் பண்ணுறாங்களே, ஆமாம். லேண்டு வந்து கரெக்டாக. ஓகே, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், அதான் எல்லாம் சேமாக வந்துருக்கு. ஓகே, இதில் குட் கவர்னன்ஸ் ஒன்று பார்க்கலாம். குட் கவர்னன்ஸில் கூட இதை சொல்லலாம். நீங்கள் எப்படின்னா இந்தியாவில் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். சோஷியலாக டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தான் பொலிட்டிக்கலாக பண்ணால் கூட அந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. அந்த மாதிரி காரணம் வைக்கலாம். இதே ஏதாச்சும் அவ்வளோதான். இப்போ இதில் நீங்கள் வந்து ஒரு என்ன பண்ணிக்கலாம், ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டையோ 4 ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணி இப்போ நீ சொன்னபடி பார்த்தீங்கன்னா இருக்குது பாவர்ட்டி குட் கவர்னன்ஸ் இருக்குன்னா காரணம் வந்து பாப்புலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் பாவர்ட்டி அப்படின்னு எழுதிக்கிட்டு, அப்போ அதுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி பாப்புலேஷன் சென்ஸ் எடுத்து ஏதாவது ஒரு கண்ட்ரியில் எக்ஸாம்பிள் சொல்லி ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அதேமாதிரி என்ன படிச்சு கடைசியில் சொன்னீங்க, க்ரோனிக் கேபிட்டலிசம். ஓகே, கவர்னன்ஸ் வந்து க்ரோனிக் கேபிட்டலிசம் வில் மேக் தி பேட் கவர்னன்ஸ் போயிட்டு அவருக்கு அதுக்கு எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு நான் எழுத வேண்டும். புரிஞ்சுல. அப்போ இதை எழுதுறதுக்கு முன்னாடி எது முக்கியம், ஹூக் முக்கியம். வெல் கவர்ன்டு கண்ட்ரி ஹேஸ் சம் டிமெரிட்ஸ் என்னென்ன இருக்கும். வெல் கவர்ன் கண்ட்ரிலையுமே பாவர்ட்டி வில் பி இந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்கும். இப்படிலாம் இருக்கும். பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் எதுக்கு வேண்டும். சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, பாப்புலேஷன் இதெல்லாம் பாப்புலேஷன் முன்னாடி தான் எதுக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹோலிஸ்டிக்காக கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பாயிண்ட் சொல்கிறேன். கரப்ஷன் எங்கே வரும், பேட் கவர்னன்ஸ். புரியுச்சுல. பேட் கவர்னன்ஸ் கரப்ஷன் போட்டுருக்கோம். நீங்கள் யோசிச்ச பாயிண்ட் வந்துடும். இல்லை நீங்கள் இது எல்லாமே நீங்கள் யோசிக்க அவசியம் நெட்லேயே போட்டால் வந்துடும். எக்ஸாம்பிள் வந்து பாவர்ட்டி கவர்னன்ஸ் போட்டால் கூட அதில் வந்து ஃபுல்லாக வந்துடும். அப்போ அதில் நீங்கள் ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டு அந்த ஒப்பீனியனான பாயிண்ட் சேகரித்து இப்போ 4 பேராக எழுதிட்டு கன்க்ளூஷன் முடிச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெவல் இது போதும். ஓகே, நான் இன்னும் 2 நாள் என்ன பண்ணுவேன்னா நான் கொஸ்டின் கொடுத்துட்றேன். அந்த கொஸ்டினுக்கு முதல்ல என்ன பண்ணுவேன்னா அதில் கீவேர்ட்ஸ் என்ன கண்டெக்ஸ்ட் நான் முடிவு பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து உங்களை யோசிக்கிறதுக்கு, அதாவது கண்டிப்பாக கீவேர்ட் எழுதணும், கண்டிப்பாக கண்டெக்ஸ்ட் எழுதணும் அவசியம் கிடையாது. இது உங்களை யோசிக்கிறதுக்கான ஒரு ஐடியா தான். நீங்கள் இதை மறந்துடலாம். ஏன்னா ஆனால் ஏன் முக்கியம்னா நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக கீவேர்ட் ஐடென்டிஃபை பண்ணாமல் நீங்கள் முடிவு பண்ண எழுத வச்சிட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கார், வெளியே எங்கேயே போயிடுவீங்க. அதனால் கீவேர்ட் நோக்கி அவங்களே சொல்கிறேன். ஓகே, அப்போ நான் ஒரு கொஸ்டின் தரேன். அடுத்த 2 நாள் நீங்கள் அந்த கீவேர்ட்ஸ் தர முடியும், கணக்கு முடியுங்க, அதை எழுதுவீங்களே. அதில் இருந்து ஒரு 5 ஒப்பீனியன் ரெடி பண்ணிக்க. எத்தனை, ஒரு 5 ஒப்பீனியன் ரெடி பண்ணிக்க. அந்த 5 ஒப்பீனியனுக்கும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ஸ் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், கண்டெம்பரரியாக இருக்கலாம். எக்ஸாம்பிள், டேட்டாஸ், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ஆர்குமெண்ட். அதாவது உங்கள் ஆர்குமெண்ட் சப்போர்ட் பண்ணால் சில ஆர்டர்ஸ் இருப்பாங்களே, சில திங்கர்ஸ் இருப்பாங்களே, அந்த ஆர்குமெண்ட் உள்ள போட்டிருக்கு. இதை கலெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. எனக்கு எஸ் எழுத வேண்டாம். புரிஞ்சுல. நான் அந்த கொஸ்டின் கீழே இப்போ நான் சொல்கிறேன். இப்படி தான் கொஸ்டின் வச்சுக்கலாம். நீங்கள் கீவேர்ட்ஸ் எழுதிட்டீங்க, 1, 2 எழுதிட்டீங்க. அடுத்து கண்டெக்ஸ்ட். ஓகே, இதை லிங்க் பண்ணி நீங்களாம் என்ன பண்ணுங்கள், மை ஒப்பீனியன் 1, ஒப்பீனியன் 2, ஒப்பீனியன் 3, ஒப்பீனியன் 4, 5 ஒப்பீனியன் எழுதிங்க. ஒப்பீனியன் 1க்கான ஃபேக்ட் என்ன, ஃபேக்ட் ஷீட்ஸ்னு ஃபேக்ட் ஷீட் போட்டுங்க. ஓகேவா. லைவ் எக்ஸாம்பிள்ஸ், கண்டிப்பாக எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபேவரபிள் ஆர்குமெண்ட்ஸ். அப்படின்னு அர்த்தம் நம்ம போய் சப்மிட் பண்ணுற ஃபேவரபிள் ஆர்குமெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் இது அகேன்ஸ்ட் ஒன்று இருக்கும், அதே எழுதணும். நீங்கள் 2 பக்கம் ஸ்டோரியும் சொல்லணும். நீங்கள் இப்படியும் சொல்கிறாங்க, ஆனால் இப்படி பண்ணலான்னு சொல்லணும். ஸோ இந்த உங்களோட ஃபேவரட் பாயிண்ட் இருக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டாக இல்லை சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் இருந்தால் நல்லது.
ஓகேவா? அப்போ ஒவ்வொரு ஒப்பீனியனுக்கும் இதை கலெக்ட் பண்ணிவிட்டு முடிச்சிடணும். அப்புறம் கன்க்ளூஷன் என்ன பண்ணணும், இது எல்லாம் இருக்குது, நம்ம சரி பண்ணால் அப்புறம் எழுதிக்கலாம், ஆனால் இதை மாதிரி நினைப்பா போதும். ஓகேவா? ஓகே, புரிஞ்சா? டவுட் தான் அந்த கேளுங்க. அடுத்தது முக்கியமானது, அதே கொஷனுக்கு இன்ட்ரோ கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? இன்ட்ரோ எதாவது எழுத போகிறோன்னு என்ன பண்ணணும், இன்ட்ரோ வச்சிடணும். இன்ட்ரோ இருக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்காக இருக்கலாம், கோட் பண்ணலாம், கொஸ்டின்ஸாக இருக்கலாம், நரேட் பண்ணலாம். அதுவும் என்ன இன்ட்ரோக்கான ஒரு வேலை என்ன பண்ணிடணும், எழுதி வச்சுக்கணும். ஓகே, எழுதி அனுப்பிச்சி விட்டுருங்க. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ புரிய மாதிரி இருக்கலாம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் எனக்கு டவுட்டாக கேளுங்க, சொல்ல புரியல. அதை வந்து சர்ச் பண்ணும்போது, மைண்ட் செட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். அது என்ன சொல்லுங்கள் என்கிட்ட. ஓகே, இது வந்து லெவல் 1 இம்ப்ரூவ்மெண்ட். இது செம்ம ஸ்ட்ராங்காக போட்டால் தான் அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட். புரிஞ்சா? அப்போது அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்னா இதில் கூட என்ன பண்ணலான்னா, இடியம் சொல்லல, இடியம்ஸ், ஃப்ரேசஸ், இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படி இருக்குது. ரெண்டாவது வந்து கான்செப்ட் சொல்லுவாங்க கான்செப்ட்ஸ். நீங்கள் என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் COVID-19 வந்து கான்செப்ட்ஸ்னால் சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது கான்செப்ட். நம்ம அதை கீவேர்டுக்குள்ளே ஆட் பண்ணல, நம்ம தெரிய பார்த்தாலும் போடல. என்ன சொல்கிற புரியுதா? என்ன சொல்கிற புரிஞ்சா? என்ன பண்ணி சொல்லுங்கள். அதில் வந்து ஒரு டேர்ம் மாதிரி. ஆமாம், டெர்மினாலஜி சொல்லலாம். கான்செப்ட்ஸ் ஒரு 4 கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அந்த 4 கான்செப்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு லாங் டேர்ம் பட்டெலாம் யோசிக்கணும். புரியுதுல? இதெல்லாம் நம்ம அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிட்டா எடுத்து போயிடலாம். ஓகே, அதாவது ஒப்பீனியனாலே சோஷியல், அதாவது கேட்டிங்க ஒப்பீனியனாலே மேக்ஸிமம் வந்து சோஷியல் எக்கனாமிக் வழியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஹியூமன் பீங்காக இருக்கீங்கன்னா கல்ச்சுரல் ஒப்பீனியன் வரும், சோஷியல் ஒப்பீனியன் வரும், பொலிட்டிக்கல் எக்கனாமிக் வரும், எக்கனாமிக்கல் என்விரான்மெண்ட் ஒப்பீனியன்லாம் வரும் தான். இந்த ஒப்பீனியன் எல்லாத்தையுமே ஒரு சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் எழுதிக்கிட்டு சோஷியல் ஆங்கிள் யோசிச்சு என்ன பண்ணி இருக்குது, பொலிட்டிக்கல் ஆங்கிள் என்ன பண்ணி இருக்குது, எல்லா பண்ணி எழுதுக்கப்புறம் இதில் எது மோஸ்ட் யூனிக்காக 5 ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டு அந்த 5 ஒப்பீனியன் மட்டும் மை செலக்டட் ஒப்பீனியன்ஸ்னு போட்டுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபேக்ட்லாம் எடுத்துக்கிட்டு. புரிஞ்சா? ஒப்பீனியன் வந்து மோஸ்ட்லி ஆப்டிவ்ஸாக இருக்குது. அதாவது வந்து அதுதான் நீங்கள் ரொம்ப நெகட்டிவ். அதாவது உங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஆடியன்ஸ் வந்து யூபிஎஸ்சி, அவள் கண்டிப்பாக ரெட்டாரிக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப வரக்கூடாது, மோர் ஸ்பெகுலேஷனாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அது வந்து ஒரு பியூரோக்ரஸியாக இருக்கணும். நீங்கள் வந்து சொல்லுவோம்ல சோஷியலாஜிக்கல் லைன்ஸ் கூட இல்லாமல் என்ன பண்ணுவோம், நீங்கள் ஜென்ரலாக ஒரு பியூரோக்ரஸி எப்படி யோசிக்கும் அந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ். அது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, இன்னோவேட்டிவாக கூட இருக்கும் உங்கள் ஒப்பீனியன்ஸ். அது வந்து மைண்ட் வச்சுக்க. உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் உருவாக்குறீங்கல்ல, அப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் தர போகிற மாதிரி ஒப்பீனியன் உருவாக்குங்க. உங்களோட 5 ஒப்பீனியன் உருவாக்குற சொல்கிறத விட 5 ப்ராப்ளம் உருவாக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த கொஸ்டினில் இருந்து ஒரு 5 ப்ராப்ளம் உருவாக்கி அந்த 5 ப்ராப்ளம் சொல்யூஷன் தர போகிறீங்க. ப்ராப்ளம் இருக்குன்னு கட்ட போகிறீங்க, எக்ஸாம் கட்ட போகிறீங்க, சரி பண்ணாலும் கட்ட போகிறீங்க. புரிஞ்சுல?